அஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ்ஐங்கரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் குரோதி வருஷம் சித்திர மாசத்தினுடைய பலனை பற்றி பார்க்குறோம். இந்த மாசத்தின் கோல்சாரம் அப்படின்னு எடுத்தோமே ஆனால் மேஷ ராசியில் சூரிய பகவானும் குரு பகவானும், கன்னியில் கேதுவும், கும்பத்தில் செவ்வாய் சனி, மீனத்தில் 3 கிரகங்கள் அதாவது சுக்கிரன் புதன் மற்றும் ராகு. இது இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுது வரக்கூடிய கோல்சாரம். பொதுவாகவே மாத பலன்னு சொல்லும்போது 4 கிரகங்கள் அதாவது மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் சுக்கிரன் புதன் இந்த 4 கிரகங்களுடைய மாற்றங்களை வச்சு சொல்லுவோம். இந்த மாதத்தில் வரக்கூடிய கோல்சாரத்தினுடைய மாற்றங்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம். செவ்வாய் 22/4/2022 பார்த்தோம்னா செவ்வாய் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார். அதற்கு பிறகு 25/4/2024 சுக்கிர பகவான் மீனத்திலிருந்து மேஷத்துக்கு வருகிறார். அதற்கு பிறகு 6ஆம் தேதி 6/5/2024 புதனுடைய மாற்றம், அதாவது அவரும் மீனத்திலிருந்து மேஷத்துக்கு போகிறார். இதுதான் இந்த மாதத்தினுடைய மாத கிரகங்களுடைய பெயர்ச்சி. 1/5/2024 ஒரு வருட கிரகத்தினுடைய பெயர்ச்சியாக இருக்குது இந்த மாதத்தில். அது குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு போகிறது பெரிய விசேஷத்தை கொடுக்க போகிறது. அதுக்கு தனியாக குரு பெயர்ச்சி பலன்கள் தனியாக போடுறேன். இப்போ நம்ம மாதத்தினுடைய பலன்களை பார்க்குறோம். இந்த மாதத்தில் பார்த்தோன்னா வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்க்கும்போது சித்திரை அப்படின்னு சொல்லும்பொழுது சித்ரா பௌர்ணமி விசேஷம் இந்த மாதத்தில் 23/4/2023 அன்னைக்கு வருது. அன்றைக்கே வாஸ்து நாள் கார்த்தால 8 மணி 4 நிமிஷத்துலேருந்து 9 மணி 34 நிமிஷம் வரலும் இருக்குது. அதாவது 1.5 மணி நேரம் கடைசி 36 நிமிஷத்தில் இந்த வாசக்கால் நடுறது. அதை தவிர புது கிரகப்பிரவேசம் வீடு இந்த மாதிரியான விஷயங்களில் பண்ணுறது, புது மனை புகுவிழா பண்ணுறது, இந்த விஷயங்கள்லாம் பண்ணும்பொழுது அன்னைக்கு எந்த ஒரு இது இருந்தாலும் அதாவது அஷ்டமி நவமியாக இருந்தாலும் சரி, அதாவது திதி வாரம் நட்சத்திரம் எதுவுமே பார்க்காம அந்த வாஸ்து நேரத்தின் பொழுது செய்யும் பொழுது எல்லா காரியங்களும் வீடு கட்டுதல் வீடு அந்த மாதிரியான விஷயங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் அப்படின்றது வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரத்தில் சொல்கிறோம். 21ஆம் தேதி மதுரை மீனாட்சி அம்மன் 12/4 21/4/2024 வரலும் உண்டான நாட்கள் இந்த மதுரையில் மிகப்பெரிய சித்திரை திருவிழா அப்படின்னு ஒரு 10-12 நாள் விசேஷமாக கொண்டாடக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அக்னி நட்சத்திரம் இந்த மாதம் ஆரம்பிக்கிறது. பொதுவாகவே பரணி 3ஆம் பாதத்தில் சூரியன் பிரவேசம் செய்யும் காலகட்டத்தை அக்னி நட்சத்திரம் ஆரம்பம் என்றும், ரோஹிணி 2ஆம் பாதம் முடியும் வரையில் இருக்கிறது. அதாவது ஒரு 8 பாதங்கள், பரணி 3 4, கிருத்திகை 4 பாதம், ரோஹிணி 2 பாதம். இந்த 8 பாதங்கள் சூரியன் பிரவேசித்து சஞ்சாரம் செய்யும் பொழுது அக்னி நட்சத்திர காலம் அதீதமான வெயில் இருக்கும். இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு விசேஷங்களையும் பண்ணுறது இல்லை, அதாவது எந்த சுபங்களையும் பண்ணுறது இல்லை. அதாவது கல்யாணம், காது குத்தல், அதாவது எல்லா விதமான எந்த ஒரு வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரியங்களும் அந்த காலகட்டத்தில் பண்ணுறதில்லை. அதை தவிர்த்து அதற்கு பிறகோ அதற்கு முந்தையோ பண்ணுறது தான் வழக்கம். அக்ஷய திருதியை வருது. அமாவாசையிலிருந்து வளர்பிறை திருதியை 3ஆம் நாள், அதாவது 8/5/2024 அன்னைக்கு அமாவாசை சித்திரா அமாவாசையிலிருந்து 3ஆவது நாள் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமையாகவும் வருது. துவரம்பருப்பு, வெல்லம், அரிசி இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கிறது. நார்மலாக வெள்ளிக்கிழமை அரிசி வாங்க மாட்டா, துவரம்பருப்பு வெல்லம் இதெல்லாம் வாங்கி பெருமாளுக்கு வைக்கிறதும் தானம் கொடுக்கறது அன்னைக்கு ரொம்ப விசேஷம். சாப்பாடு இல்லைன்னா உங்களால் முடிஞ்சது துவரம்பருப்பு ஏதாவது தானம் கொடுக்கறது, இதெல்லாம் செய்யும் பொழுது வீட்டில் சுபிக்ஷம் வளரும் அப்படின்று கருதப்படுகிறது. உங்கள் முடிஞ்சவர்களுக்கு தங்கம் வாங்கி சேமிக்கக்கூடியது. ஏன்னா அக்ஷய திருதியை அப்படின்னும் பொழுது குரு பகவான் எல்லா அக்ஷயத்துக்கும் அவர் தான் அதிபதியாக இருக்கக்கூடியவர், தனகாரகன்னு சொல்கிறதுனால. அதனால் குருவுக்கு உண்டான தங்கத்தை அந்த மெட்டல் வாங்கி வைக்கிறது பெரிய விசேஷம்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் குருவுக்கு உண்டானது நிறைய அடுத்த விஷயங்களும் இருக்குது. அதாவது சுண்டல் பயிர் வாங்கி தானம் கொடுக்கலாம். அன்றைய காலகட்டத்தில் அது பெரிய ஒரு தரம் தானம் கொடுத்தால் 100 மடங்குக்கு சமானமாக அந்த காலகட்டத்தில் வரும். 12ஆம் தேதி அதாவது 12/5/2024 சித்திர மாதத்து திருவாதிரை ராமானுஜரனுடைய ஜெயந்தி வருது. ஸ்ரீபெரும்புதூர் எல்லா இடத்துலையும் ரொம்ப விசேஷமாக இருக்கும் ராமானுஜருடைய ஜெயந்தி. சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள்ன்றதை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே போயின்னு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. இப்போது மேஷம் முதல் மீனம் வரை 14/4/2024 13/5/2024 வரை உண்டான சித்திரை மாதம் குரோதி வருஷத்தினுடைய பலன்களை பார்க்கலாம். மேஷம், அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுது 11ஆம் இடத்துல இருக்க ரொம்ப விசேஷம். அதற்கு பிறகு அவர் 12ஆம் இடத்துக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தோம்னா பரிவர்த்தனை யோகம் அமைகிறது. குரு பகவானும் செவ்வாய் பகவானும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்க 22ஆம் தேதியிலிருந்து
செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல 22/4 இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா 1ஆம் தேதி வரலும் பரிவர்த்தனை யோகம் அமையிறது. உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். 9ஆம் அதிபதி உங்களுடைய ராசியிலே இருக்கிறதுனால உங்களுடைய எல்லா விஷயத்திலும் ரொம்ப ஏற்றமாக இருக்கும். உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ஏன்னா 5ஆம் அதிபதியும் உங்களுடைய ராசியிலேயே குரு சம்பந்தத்தோடு இருக்கிறது பெரிய விசேஷம். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. உங்களுக்கு திருமண பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். குடும்பத்தில் நல்ல குதூகலமான இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் சித்திரை மாதம் அமையிறது. இந்த மாதத்தில் பார்த்தடையானால் சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடியவர், உச்சத்தில் இருக்கக்கூடியவர் உங்களுடைய ராசியிலேயே வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. 25ஆம் தேதி அன்றைக்கி பார்த்தோன்னா 25/4/2024 உங்களுடைய ராசிக்கே வரார். 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி உங்களுடைய ராசியிலே இருக்கிறது ரொம்ப விசேஷம். ஏன்னா தனக்காரகனும் 2ஆம் இடத்துல போய்டுறார். தனஸ்தானாதிபதி உங்களுடைய ராசியிலே இருக்கால். உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி வரும். நீங்கள் நினைத்த விஷயங்கள் அனைத்தும் நிறைவேறும். இவ்வளோ நாளாக உங்களுக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை இந்த மேஷராசிக்காரர்களுக்கு இருந்துகிட்டே இருந்திருக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அது விலகி பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. பணம் தட்டுப்பாடு இல்லாமல் வந்து கொண்டே இருக்கும். பழைய கடன்கள் எல்லாவற்றையும் தீர்க்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானும் சரி, 6ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புத பகவான் நீச்சத்திலிருந்து உங்களுடைய ராசிக்கு வரார். உங்களுடைய ராசிக்கு சுக்கிரனோடு சேர்ந்து சூரியனோடு சேர்ந்து உங்களுடைய ராசியிலேயே உட்காரக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம். 3, 6 அதிபதியும் உங்களுடைய ராசியில் உட்கார்றதுனால முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தடையானால் போட்டித் தேர்வு எழுதுகிறவாளுக்கெல்லாம் நல்ல வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அது தவிர உங்கள் இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு சுபிக்ஷம் கிடைக்கும். அதாவது நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. தொழிலில் அபரிமிதமான வெற்றி இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சி செய்யக்கூடிய முயற்சி காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு 3, 6 அதிபதி அப்படியாக புதன் நீச்சத்திலிருந்து உங்களுடைய ராசியில் வர்றது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும். உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல செவ்வாய் பகவானும் ராகு பகவானும் குருவினுடைய வீட்டில் இருக்கிறது இன்னும் விசேஷம். ஏன்னா குருவினுடைய வீட்டில் செவ்வாய் நட்பு வீடுன்றதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் வரும். ஷார்ட் ட்ரிப் வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் வரும். திடீர் வேலை மாற்றம் வரும். ப்ரமோஷன்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ப்ரமோஷன்ஸில் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய மேலதிகாரிகள் மூலியமாக பாராட்டப்படக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது. இந்த மாதத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம். அதை தவிர பேச்சாளரில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அரசியல்வாதிகள், அரசியல் சார்ந்தவர்கள், மருத்துவர்கள், யூனிஃபார்ம் சர்வீசஸில் இருக்கிறவா, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் UPSC இதெல்லாம் அட்டன் பண்ணுறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றமான காலம். ஏன்னா இந்த மாதத்தில் பார்த்தோன்னா உங்களுக்கு 2ஆம் இடமும் வலுப்பெற்று போகிறது. உங்களுடைய ராசியும் சுக்கிர பகவான் வந்துடுறார். அதனால் சிறு மனக்குழப்பங்கள் இருந்தாலும் கவலைப்பட தேவையில்லை. பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் பார்த்தோன்னா திடீர் ஜாக்பாட் மாதிரி பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் அமைய போகிறது. இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதியே 2ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால உங்களுக்கு திடீர் லக்கு வரும். பாக்கியஸ்தானம் தந்தையின் மூலியமாக சொத்து வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் நிச்சயமாக இருக்குது. மொத்தத்தில் இந்த மாதம் பார்த்தோன்னா பெரிய ஏற்றமான மாதமாக இருக்குது. இந்த மாதத்தில் தவிர்க்க வேண்டிய சில நாட்கள் அப்படின்னு சொல்கிறோம். அந்த தவிர்க்க வேண்டிய நாட்கள்ன்றது சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திராஷ்டம நாட்கள்ன்றது சந்திர பகவான் 8ஆம் இடத்தில் மறையக்கூடிய காலகட்டத்தில் மதிகாரகன் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்கிறோம். இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு புதிய முடிவும் எடுக்காமல் இருக்கிற விஷயத்தை அப்படியே கண்டினியூ பண்ணுறது நல்லது. வெளியூர் வெளிமாநில பிரயாணங்களை தவிர்க்கிறது நல்லது. ஒரு வேளை பண்ண வேண்டிய காலகட்டாயமாக இருந்ததே ஆனால் நீங்கள் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள் பண்ணிட்டு போகிறது நல்லது. எளிய பரிகாரம்னு சொல்கிறது அகத்திக்கீரை கட்டு வாங்கி அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் கொடுக்கறது மூலியமாக சந்திர பகவானுக்கு உண்டான பரிகாரம். இந்த சந்திராஷ்டம காலம் எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோன்னா 25/4/2024 அதாவது அன்றைக்கி சாயந்தரத்துலேருந்து 27ஆம் தேதி வரலும் இருக்குது. 27ஆம் தேதி 28ஆம் தேதி அதிகாலை வரலும் இருக்குது. இந்த காலகட்டத்தில் சந்திர பகவானுக்கு சந்திராஷ்டம காலம் இருக்கிறதுனால புதிய முயற்சிகள் வேண்டாம். நீங்கள் முருகப்பெருமானை வணங்கி வருவது ரொம்பவும் விசேஷம். அதை தவிர பார்த்தோன்னா இது சித்திரை மாதம் அப்படின்றதுனாலே இது வழிப்போக்கர்களுக்கு தண்ணீர் தானம் கொடுக்கறதும்
இளநீர் வாங்கி கொடுக்கறதும் உங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து எல்லா விதமான சுபிக்ஷங்களும் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ரிஷபம், கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான். பொதுவாகவே இந்த மாத பலன்களை பொறுத்தவரையிலும் 4 கிரகங்களை வச்சு சொல்லுவோம். சூரியன், செவ்வாய், சுக்கிரன் மற்றும் புதன். இந்த 4 கிரகங்களும் மாத கிரகங்கள்னு சொல்கிறதுனால இந்த மாத கிரகங்களை வச்சு சொல்லக்கூடிய காலகட்டம். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா சித்திரை மாதத்தில் குரு பகவான் வருஷ கிரகம் அவரும் மாறுறார். இது ஒரு பெரிய விசேஷம். இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுதே பார்த்தோம்னா சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல வரார். உங்களுடைய ராசியின் 4ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல வரார். 12ஆம் இடத்தில் குருவோட சம்பந்தத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் ரொம்பவும் ஏற்றமான விஷயம். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். 12ஆம் இடம் சுபப்படுறது. ஏன்னா குரு பகவான் தன்னுடைய நட்பு வீட்டில் இருக்கிறது. 22ஆம் தேதி அன்றைக்கி செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல வரார். அதாவது உங்களுடைய ராசிக்கு 12ஆம் அதிபதி 12க்கு 12 வர்றதுனால கண்டிப்பாக உங்களுக்கு செலவுகள் அற்ற நிலை இருக்கும். சப்தமாதிபதியும் 11ஆம் இடத்துல வர்றது அப்படின்னும் பொழுது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது. அதை தவிர நண்பர்கள் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல சனி பகவான் தனித்து இருக்கக்கூடிய காலகட்டம். அதனால் கீழே வேலை செய்யக்கூடிய, அதாவது உங்களுக்கு கீழே, அதாவது நீங்கள் மேனேஜராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணுறவாள்லாம் சிறு சிறு பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 10ஆம் இடத்தில் கர்மகாரகன் கர்மஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறதுனால மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸும் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. எப்போன்னா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 1ஆம் தேதி 1/5/2024 வரும்பொழுது உங்களுக்கு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு இதனால் வரக்கூடிய வாய்ப்புகள், தொழிலினால் செய்யக்கூடிய வேலையினால் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும். நிறைய விஷயங்களை கற்றுக்க முடியும். அதாவது உங்களுக்கு 6ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவானும் 11இல் உச்சம் பெற்று போயிருக்கார். 2/5க்கு உண்டானவர் இந்த மாதம் பிறக்கும் பொழுது அவர் நீச்ச பங்கம் அடைகிறது பெரிய விசேஷம். ஏன்னா நீச்சமாகி இருந்து அவரோட பங்கம் பெற்று போயிருக்கார் சுக்கிரன் உச்சம் பெற்றதுனால. இந்த மாதம் பார்த்தோன்னா உங்களுக்கு குபேர சம்பத்து யோகம் வரக்கூடிய காலகட்டம். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. எதை எடுத்தாலும் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய 8ஆம் அதிபதி உங்களுடைய ராசியிலே இருக்கிறதுனால, அதாவது 1/5/2024 மேலே பார்த்தோன்னா உங்களுக்கு ஷார்ட் ட்ரிப், வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவானும் 10ஆம் இடத்தில் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். செய்யக்கூடிய தொழிலில் பெரிய ஏற்றம், வேலையில் ஒரு புதிய மாற்றங்கள் இருக்கும். புதுசாக விஷயங்களை கற்றுப்பீங்க. இப்போ உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 6ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் 12ஆம் இடத்துல இருக்கிறதும், அதனால் நாட்டை விட்டு வெளியில் செல்லக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது. இந்த மாதத்தில் உங்கள் ஊரை விட்டோ இந்த நாட்டை விட்டோ செல்லக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது. அதனால் ஃபாரின் ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 2/5 அதிபதியும் 12ஆம் இடத்துக்கு வரார். அதாவது புத பகவானும் 12ஆம் இடத்துக்கு வரார். 12ஆம் இடத்தில் பார்த்தீர்களேனால் சுக்கிரன், புதன் மற்றும் சூரியன் 3 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. 11ஆம் இடத்துல 12ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால செலவுகள் அற்ற நிலை இருக்கும். அதை தவிர பார்த்தீர்களேனால் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை அவர் பார்க்குறார். அதாவது 5ஆம் இடத்தை அவர் பார்க்குறார். கேது பகவான் அங்கே இருக்கார். அதனால் குழந்தை பிராப்தி சற்று தள்ளி போடுவது ரொம்பவும் நல்லது. ஏன்னா மெடிக்கல் இன்டர்வென்ஷனில் இப்போ நீங்கள் ஏதாவது பண்ணலையானால் 5ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால அபார்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர செவ்வாயும் அதை பார்க்குறது அந்த அளவு விசேஷம் கிடையாது. அந்த 5ஆம் இடத்தை பார்க்குறது அந்த அளவு விசேஷம் கிடையாது. உங்களுக்கு புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அனலிட்டிக்கல் ஸ்கில்லில் உங்களுக்கு ரொம்ப எக்ஸல் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். வெளிநாட்டுக்கு சென்று, வெளியூருக்கு சென்று போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுகிறவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். தாயின் உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கும். தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கும். ஏன்னா குரு பகவானே உங்களுடைய ராசியில் இருக்கார். அதனால் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டம். திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமண யோகம் நிச்சயமாக வரும். ஏன்னா 7ஆம் இடத்தை குரு பகவான் உங்களுடைய ராசியிலிருந்தே பார்க்குறார். உங்களுடைய தசாபுக்தி எப்படி இருக்கோ அதற்கேற்றாற் போல் உங்களுக்கு திருமண பாக்கியம் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் மூலியமாக புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. அதாவது
மறைமுக வழியாக திடீர்னு வந்து உங்களுக்கு இது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் இருக்கிறவாளுக்கு திடீர் ஏற்றம் கிடைக்கும். இந்த கலைத்துறையில் இருக்கிறவாளுக்கு, ஃப்ளாஷி இண்டஸ்ட்ரியில், வெள்ளித்திரை, சின்னத்திரை, இந்த மாதிரியான இடத்துல இருக்கிறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். புதிய அக்ரிமெண்ட் சைன் பண்ணுவீங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு பார்த்தாலேயானால் இந்த கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி, அதை தவிர வந்து பால் பதனிடம் தொழிலில் இருக்கிறவாளுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். கணவன் மனைவியிலேயே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டம். எதிர்பாலினத்தவர் மூலியமாக வெற்றி செய்திகள், நல்ல பொருளாதார உயர்வு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மொத்தத்தில் பார்த்தோம்னா இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் வந்து ரொம்ப ஏற்றமான மாதமாக இருக்குது. சித்திரை மாதம். இந்த மாதத்தில் சில நாட்கள் தவிர்க்கணும். ஏன்னா முயற்சிகள் சில நாட்களில் தடங்களாகும். சந்திராஷ்டம காலத்தில், சந்திராஷ்டமன்றதை பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இந்த சந்திராஷ்டம நாட்களை தவிர்ப்பதன் மூலியமாக நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும். இது சந்திராஷ்டம நாட்கள் என்றைக்குன்னா 25ஆம் தேதி, அதாவது 28ஆம் தேதி அதிகாலை ஒரு 2:30 மணியிலிருந்து 30ஆம் தேதி மாலை வரலும் இருக்குது. 28ஆம் தேதி காலத்தாலிருந்து 30ஆம் தேதி வரலும் இருக்கக்கூடிய நாட்களை தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த காலகட்டத்தில் சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்ன்றதை சொல்கிறோம். ஒருவேளை செய்ய வேண்டிய கட்டாயம் இருந்ததே ஆனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் செஞ்சுட்டு, அதாவது ஒரு 1/2 டம்ளர் மோர், இல்லைல்ல மோர் வந்து அருகில் இருக்கக்கூடிய இந்த வழிப்போக்கர்களுக்கு கொடுக்கறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். இந்த மாதம் வந்து நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய பெண் தெய்வம் மகாலட்சுமியை போய் வழிபட்டுட்டு வாங்க. சுக்கிர பகவானுக்கு உண்டான ஒரு வெங்கடேச பெருமாள் மகாலட்சுமி தாயாரை போய் வழிபட்டுட்டு வாங்க. வெள்ளிக்கிழமை வீட்டில் பாயசம் பண்ணி சாப்பிட்றதும், மகாலட்சுமி தாயாரை போய் வழிபட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வந்த பிரச்சனையும் வரக்கூடிய பிரச்சனையும் எல்லா பிரச்சனைகளையும் கடந்து ஒரு வெற்றிகரமான மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது. மிதுனம், மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூச நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. இந்த சித்திரை மாதம் குரோதி வருஷம் வந்து ஒரு பெரிய ஏற்றமான மாதம். ஏன்னா இந்த மாதம் பிறக்கும் பொழுதே பார்த்தோன்னா உங்களுடைய ராசிநாதன் நீச்சபங்க ராஜயோகத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம். பொதுவாகவே இந்த மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், சுக்கிரன் மற்றும் புதன், இந்த 4 கிரகங்களினுடைய மாற்றங்களை வச்சு தான் இந்த மாதத்தினுடைய பலன்களை சொல்லுவோம். சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக எந்த விதமான தோஷமும் உங்களை அண்டாது. எல்லா விதமான ஏற்றங்களும் உண்டான காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது. உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம். இன்ஃபேக்ட் வந்து உங்களுடைய ராசிநாதன் வந்து நீச்சவங்க ராஜயோகம் அடையிறதும் 6-5 வருடம் வந்து அவர் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துலையே போய் நீச்சம் பெற்று நீச்ச பங்கம் அடையிறதுனால தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும். திடீர் பணவரவு, திடீர் மாற்றங்கள், தொழிலில் வந்து ஒரு பெரிய ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 2ஆம் இடமும் வந்து நல்லா வலுப்படுறது. குடும்பஸ்தான அதிபதி இதெல்லாம் வந்து வலுப்பெறக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா சூரிய பகவான் 11ஆம் இடத்துல இருக்கிறது, முயற்சி ஸ்தானாதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக மூத்த சகோதரர்கள் மூலியமாக ஆதாயம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இதை தவிர வந்து உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால தொழிலில் அபரிமிதமான லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பணத்திற்கு பஞ்சம் இருக்காது. முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது. தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ஏன்னா 9ஆம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பெற்று மூல திரிகோணத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம். தனித்தும் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதத்துலேருந்து ரொம்ப ஒரு ஏற்றம் கிடைக்கும். இவ்வளவு நாளாக இந்த மிதுன ராசிக்காரர்கள் இந்த சனி பகவான் அஷ்டமத்திலிருந்து போயும் வந்து சில பிரச்சனைகள், அதாவது மென்டல் டிப்ரெஷன், பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸு இருக்கக்கூடிய காரணம் தன்னுடைய ராசிநாதன் நீச்சப்பட்டு போய் இருக்கிறதுனால ஒரு பெரிய பிரச்சனையில் இருந்தால் இப்போ அது நீச்சபங்க ராஜயோகத்தில் போய் அவரே வந்து 11ஆம் இடத்துக்கு வந்து மாறக்கூடிய காலகட்டமாக வருது. 11ஆம் இடத்தில் ராசிநாதன் போகிறதுனால தான் நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியடையும். நினைத்த முயற்சிகள், எடுத்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இதை தவிர செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல வருது ரொம்பவும் விசேஷம். அவர் வந்து 11ஆம் அதிபதி 10ஆம் இடத்தில் இருந்தாலும் 6ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால புதிய வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டம். கடல் கடந்து போய் வாணிபம் அதெல்லாம் செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 12ஆம் இடத்துல குரு பகவான் வர்றார். 12ஆம் இடத்துல குரு பகவான் வர்றது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. இவ்வளோ நாளாக வந்து தேவையில்லாத அலைச்சல் இருந்துகிட்டே இருந்தது. ஏன்னா கேது பகவான் 4ஆம் இடத்துல இருந்து எந்த ஒரு விஷயத்தையும் வந்து கை கூடாமல் பார்த்துட்டு அதை வந்து அலைச்சல்லையே கொண்டு போயிட்டு இருந்தார். தொழிலில் வரக்கூடிய வீட்டில் எல்லா செலவுகளையும் கொடுத்து எல்லா விதமான பிரச்சனைகளையும் கொடுத்துட்டு இருந்தார். தாயின் உடல்நலத்திலையும் பிரச்சனை கொடுத்துட்டு இருந்தார். ஆனால் இந்த குரோதி வருஷம் சித்திரை மாதத்தில் பார்த்தேன்னா தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா குரு பகவானே பார்க்குறது ரொம்ப பெரிய விசேஷம்.
அதை தவிர பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால புதிய வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டம். புதுசாக வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறதும், ராகு பகவான் செவ்வாயோடு சேர்ந்து இருக்கிறதுனால திடீர் பண யோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ரியல் எஸ்டேட் சம்பந்தமான வரவுகள் வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த மிதுன ராசிக்காரர்கள் கலைத்துறையில், அதுவும் எழுத்து பணியில் இருக்கிறவாளுக்கு நல்ல ஒரு ஏற்றம். டைரக்ஷன் துறை, அதை தவிர இந்த ஆர்ட் டைரக்டர்ஸ் இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும். அதை தவிர ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ் இவாளுக்கு பெரிய ஏற்றம். அதை தவிர இந்த ஒப்பனை கலைஞர்கள், அதாவது ஒப்பனை கலைஞர்கள், டிசைனர்ஸ் இவாளுக்கெல்லாம் ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். இந்த மாதத்தில் பார்த்தலையானால் இந்த பொதுவாகவே இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸு, ஹார்ட்வேர் இன்ஜினியர்ஸு, அதை தவிர இந்த ஸ்பெக்ட்ரம், அதாவது 2G 3G இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, இந்த மாதிரி ஸ்பெக்ட்ரமில் ஒர்க் பண்ணுற வாழ்க்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும். சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸுக்கு வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா 12ஆம் இடம் சுபத்துவம் உடையிறது பெரிய விசேஷம். 8ஆம் அதிபதியும் 9ஆம் இடத்துல இருக்கார். அதை தவிர 12ஆம் இடமும் சுபத்துவம் அடையிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கறது. அதை தவிர உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கறதுனால 8ஆம் இடமும் சுபத்துவம் அடையிறது நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தலையானால் 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வீட்டில், அதாவது வீட்டில் அலங்கார பொருட்கள் வாங்கிறது, வீட்டில் மெயின்டெனன்ஸ் பண்ணுறது, இதிலெல்லாம் பிரச்சனைகள் வந்தாலும் குரு பகவான் 12ஆம் இடத்துலேருந்து அதை பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். உங்களுடைய கம்ஃபர்ட்ஸ் கொஞ்சம் பெட்டராக ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பணவரவிற்கு தடங்கள் இருக்காது. பண வருமானம் நல்லபடியாக இருக்கும். பொருள் வருமானமும் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இந்த மாதத்தில் பார்த்தலையானால் புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, வேலையில் மூலியமாக தொழிலும் நல்ல ஒரு ஏற்றத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, வேலை மூலியமாக மாற்றங்கள் ஏற்படும், புதிய ஏற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதத்தில் சில நாட்கள் நீங்கள் தவிர்க்க வேணும். அது சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம நாட்கள் தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது. ஏன்னா மதிகாரகன் மயங்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த புதிய முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டிய காலகட்டமாக இருந்ததுன்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய நெல் இல்லைன்னா பச்சரிசி அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். இந்த மாதத்தில் சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த 30ஆம் தேதியிலிருந்து 2ஆம் தேதி வரலும் 30/4/2024 அதாவது கார்த்தால ஒரு 8:30 மணியிலிருந்து 2/5/2024 வரலும் உண்டான நாட்கள் சந்திராஷ்டம நாட்களாக இருக்குது. இந்த நாட்களை தவிர்க்கிறது, புதிய முயற்சிகள் தவிர்க்கிறது நல்லது. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு ரொம்ப நாள் கழித்து ஒரு பெரிய ஏற்றத்துடன் வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயமாக அவர்களுக்கு கொடுக்கும். நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய இந்த வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அதை தவிர கள்ளழகரை போய் சேவிச்சுட்டு வாங்க. மதுரையில் பெரிய ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக சேரும். கடகம், புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம். இந்த மாதம், அதாவது குரோதி வருஷம் சித்திரை மாதத்தில் பார்த்தாலேயானால் பொதுவாகவே 4 கிரகங்கள், அதாவது மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், சுக்கிரன் மற்றும் புதன், இந்த 4 கிரகங்களினுடைய மூமெண்ட்டை வச்சு, அதாவது மாற்றங்களை வச்சு தான் இந்த மாதத்தினுடைய பலன்களை சொல்கிறோம். உங்களுக்கு ஏற்கனவே அஷ்டமத்தில் சனியும் 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவும் உங்களுடைய பெரிய பாடப்படுத்திட்டு இருக்கும். இப்போ அதில் ஒரு மூச்சு விடக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஏற்றம் என்னென்னா, குரு பகவானும் இந்த மாதத்தில் மாறிவிடுறார். 11ஆம் இடத்துக்கு போகிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது. அது ஒரு பெரிய பாயிண்ட். ஏன்னா 11ஆம் இடத்துல குரு பகவான் போகிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது. திருமணத்திற்கு பார்த்து கொண்டு இருப்பவர்கள் நிச்சயமாக திருமண யோகம் வந்தாச்சு. இந்த மாதத்தில் பார்த்தோம்னா சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கார். அதாவது 2ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல திக்பலம் பெற்று இருக்கக்கூடிய காலகட்டம், அதுவும் உச்சம் பெற்று போயிருக்கார். உச்சம் பெற்று திக்பலம் பெற்று இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கார். அது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக செய்யக்கூடிய தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் கிடைக்கும். இருந்தாலும் உங்களுக்கு தொழிலில் செய்யும்போது உங்களுடைய கீழ் வேலை செய்கிறவங்கள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும். 10 பேருக்கு முன்னாடி அவமானப்படுறதோ அசிங்கப்படுறதோ வரக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் அதில் வெற்றி பெறக்கூடிய, அந்த விஷயத்தை முடித்து வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 10ஆம் அதிபதி 10க்கு 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல போய் இருக்கார். அதாவது செவ்வாய் பகவான் 9ஆம் இடத்துல இருந்து பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது.
10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவும் சரி, 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயும் பரிவர்த்தனை யோகம் பெற்று இருக்கக்கூடிய காலம் அப்படின்றதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. 10ஆம் இடத்தில் செவ்வாயும் திக்பலம் பெறுவதற்கு சமம். அதாவது திக்பலம் பெற்றிருக்கார். அதாவது பரிவர்த்தனை யோகத்தில் திக்பலம் பெறுறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். அது வந்து 22/4/2024 1/5/2024 வரலும் உண்டான காலகட்டத்தில் திக்பலம் பெறக்கூடிய, அதாவது பரிவர்த்தனை யோகம் இருக்கக்கூடிய காலகட்டம். இதில் பார்த்தீங்கன்னா சூரியன் திக்பலம் பெறுறது பெரிய விசேஷம். அரசாங்கத்தின் மூலியமாக நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். அரசாங்கத்தின் மூலியமாக நல்ல ஒரு வரவேற்பு கிடைக்கும். புதிய டெண்டர், ஆர்டர், தொழில் எல்லாமே வந்து அரசாங்கத்தின் மூலியமாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ஏன்னா ராசிக்கு 2ஆம் இடத்தினுடைய அதிபதியே வந்து உச்சம் பெற்று திக்பலம் பெற்று இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை அமையும். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப நாளாக குழந்தைக்கு பார்த்துட்டு இருக்கவாறு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய 12ஆம் அதிபதி 3ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புத பகவானும் இந்த மாதம் வந்து உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல வந்துடுறேன். இதை தவிர பார்த்தாலேயானால் 4/11க்கு அதிபதியும் வந்து 10ஆம் இடத்துல வர்றது பெரிய விசேஷம். தொழில் நல்லபடியாக இருக்கும். தொழிலில் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும். லாபங்கள் ரொம்ப அளவில் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பில்லை. இருந்தாலும் கொஞ்சம் சொற்ப லாபங்கள் இருக்கும். இவ்வளோ நாளாக வந்து பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. இப்போ வந்து பிரச்சனைகள் கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை வந்து செவ்வாய் பகவான் பார்க்குறதுனால படிக்கக்கூடிய மாணவியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ஏன்னா 6ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவானும் 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால புதிய வேலை அமையும். வேலையின் மூலியமாக ப்ரமோஷனோ, வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்போ நிச்சயமாக கிடைக்கும். வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். இந்த கடகராசிக்காரர்கள் பொதுவாகவே, அதாவது உடனடியாக அழுகக்கூடிய, எளிதில் அழுகக்கூடிய பொருட்கள் விற்கிறவங்க, அதாவது காய்கறி, பழம், இந்த மாதிரியான விஷயங்கள், தண்ணீர் மற்றும் அந்த கூல்ட்ரிங்க், இந்த மாதிரியான விஷயங்கள் விற்கிறவங்க. அது தவிர இந்த கடகராசிக்காரர்கள் பார்த்தீர்களேயானால் இந்த பாட்டு, சங்கீதம், இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறவா இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அது தவிர பார்த்தீங்கன்னா கடல் கடந்து போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். ஏன்னா 12ஆம் அதிபதி 12க்கு 11 இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் செல்லக்கூடிய பாக்கியம் வரும். அதுவும் அஷ்டம சனின்றதுனால தனியாக பிரிந்து சென்று அங்கே இருக்கிறது ரொம்பவும் நல்லது. சில கஷ்டங்களை அனுபவிக்கும் போது மற்ற கஷ்டங்கள் வராமல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக உடல் நலத்தில் சற்று கேடு வரும். அதை தவிர தொழிலில், அதாவது செய்யக்கூடிய வேலையில் வந்து பிரச்சனைகள் வரும். உங்களுடைய பாஸுக்கும் உங்களுக்கும் ஒத்து போகாது. அதை தவிர வந்து சூரியனை சனி பார்க்கறதுனால உங்களுடைய மேலதிகாரிக்கும் உங்களுக்கும் வந்து சிறு சிறு பிரச்சனைகள் நிச்சயமாக வரும். குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்ல வேண்டிய பாக்கியம் இருக்கும். பணத்திற்கு பஞ்சம் இருக்காது. பணம் வரக்கூடிய எல்லா வகையான வழிகளும் உண்டு. திருமணத்திற்கு பாக்கியம் உண்டு. குழந்தை பிராப்திக்கு ஏற்றம் கிடைக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பொதுவாகவே இந்த கடகராசிக்காரர்களுக்கு எல்லா விதமான ஏற்றமும் இந்த மாதத்துலேருந்து வருது. அஷ்டம சனி இருக்கிறதுனால சிறு சிறு பிரச்சனைகள் இருந்து கொண்டே தான் இருக்கும். இவர்கள் வந்து பார்த்தலையானால் சந்திராஷ்டம நாட்கள் தவிர்க்கிறது நல்லது. சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து எப்போ அப்படின்னா 2ஆம் தேதி 2/5/2024 முதல் 4/5/2024 வரை உண்டான காலகட்டங்களை தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் புது முயற்சிகள் வேண்டாம். வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம். ஏன்னா உங்களுடைய ராசியின் அதிபதியே அவர் தான். அவர் வந்து மதிகாரகன், மறைந்து இருக்கக்கூடிய நாள்ன்றதுனால கண்டிப்பாக தவிர்ப்பது நல்லது. ஒருவேளை நீங்கள் செய்யணும்னு கட்டாயத்தில் இருந்தீங்கன்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய ஒரு 1/2 டம்ளர் பசும்பால் அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் கொடுத்துட்டு அபிஷேகத்தை கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். இந்த மாதம் பார்த்தாலேயானால் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ராமானுஜர் கோவிலுக்கு போங்க. ஏன்னா ராமானுஜர் திருவாதிரை வேறு வருது இந்த மாதம். அதனால் ராமானுஜர் பிறந்த நாளாக வருது. போயிட்டு வர்றது பெரிய விசேஷத்தையும் மாற்றத்தையும் ஏற்றத்தையும் நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு கொடுக்கும். சிம்மம், மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சூரிய பகவான். ராசிக்கு 9ஆம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கார். பொதுவாகவே 9ஆம் இடத்தில் சனி பகவான் உச்சம் பெற்று இருந்தால் காரகன் அந்த இடத்தில் உச்சம் பெற்று இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியது ஜோதிட சாஸ்திரம். அதாவது ராசிக்கு 9ஆம் இடத்துல 9ஆம் அதிபதி, அந்த 9ஆம் காரகன்னு சொல்லக்கூடியது வந்து தந்தை காரகன். தந்தைக்கு குறிக்கக்கூடியது சூரிய பகவான். அவர் வந்து உச்சம் பெற்று இருக்கிறதுனால அந்த இடத்தை
கெடுப்பார் அப்படின்னு சொல்லக்கூடியது. தந்தைக்கும் அதாவது தனையனுக்கும் உண்டான பிரச்சனைகள் அதிகமாகும். சனி பகவான் வேறு பார்க்குறார். உடல் நலத்தில் சற்று பிரச்சனைகள் இருக்கும். உங்களுடைய உடல் நலத்திலையும் பிரச்சனை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 9ஆம் அதிபதி 9க்கு 12 அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கார். அதாவது 8ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால தந்தையின் உடல் நிலையிலையும் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் இந்த மாதம், அதாவது பொதுவாகவே மாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது சித்திரை மாதம் குரோதி வருஷத்தில் பார்த்தேன்னா இந்த மாதத்தினுடைய கிரகங்கள்னு சூரியன், செவ்வாய், சுக்கிரன் மற்றும் புதன், இந்த 4 கிரகங்களை வச்சு சொல்லுவோம். இந்த மாதத்தில் ஒரு பெரிய விசேஷம் என்னென்னா, குரு பகவானும் மாற்றம் அடைகிறதுனால 1/5/2024 வருட கிரகமான குரு பகவான் மாற்றம் அடைகிறதும் பெரிய விசேஷம். அவர் 10ஆம் இடத்துக்கு போகிறார். இந்த இடத்துல புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சனி பகவான் 7ஆம் இடத்துல இருக்கார். அவர் வருஷ கிரகங்கள், இதெல்லாம் பெரிய கிரகங்கள், அதாவது 2.5 வருஷம் 3 வருஷம் இருக்கக்கூடிய கிரகங்கள் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டக சனி நடக்கிறது. எதிர்பாலனத்தவர் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும். இதை தவிர உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதால நண்பர்களை நம்ப வேண்டாம். நிச்சயமாக பிரச்சனையில் மாட்டிக்கொள்வீர்கள். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சிறு சிறு தொல்லைகள் இருக்கும். இப்போ தொழில் மாற வேண்டிய கட்டாயத்தில் இருப்பீங்க. 10ஆம் இடத்துல குரு பகவான் வர்றதுனால புதிய தொழில் அமையும். தொழிலில் மாற்றங்கள் கிடைக்கும். புதுசாக தொழிலுக்குன்னு இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் நீங்கள் இருப்பீங்க. உங்களுடைய ராசிக்கு 4, 9 அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் அதியோகர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு. அவர் 8ஆம் இடத்துல இருக்கார். அதாவது மறைந்த இடத்திலிருந்து செல்வங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திடீரென்று உங்களுக்கு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும். அரசியல் பிரமுகர்கள், அரசியல்வாதிகள், அரசியல் செய்பவர்கள், அதாவது இந்த அரசு சம்பந்தப்பட்ட கான்ட்ராக்ட் எடுக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அரசு அலுவலகர்கள், இவர்களுக்கு பிரச்சனை இருக்கும். ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, அவங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம். ஏன்னா ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு தன்னுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் நல்லபடியாக இருக்கும். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்சார்ஜுக்கு நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் சனி பகவானுடைய பார்வை உழறதுனால அரசியல் சார்ந்தவர்களுக்கு ஒரு பிரச்சனையான மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தேன்னா 2ஆம் இடத்துல கேது பகவான் வேறு இருக்கிறதுனால பேச்சில் பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனால் 1/5/2024 அப்புறம் பேச்சில் சிறிது தெளிவு பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ராகுவோட சம்பந்தத்தில் இருக்கிறதுனால நாட்டை விட்டு வெளியில் போகக்கூடிய அளவுக்கு இருக்கும். சிறு சிறு உடல் நல தொல்லைகள் இருக்கும். ராகு பகவான் மூலியமாக தொல்லைகள் அப்படின்னும்போது இந்த என்ன சொல்கிறது, இந்த மூச்சுனுடைய லங்ஸினுடைய பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ரத்தத்தில் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பிபி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா வெளிநாடு போகணும்னு பார்த்துட்டு இருந்தாங்கன்னா வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். அது 22ஆம் தேதி 22 நாளிலிருந்து 1ஆம் தேதிக்குள்ளே அவங்களுக்கு வெளிநாட்டில் போகக்கூடிய யோகம் கிடைக்கும். இந்த போட்டித் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் 10ஆம் இடத்துல போய் குரு பகவான் போய் இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் 10ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறதும், அதாவது 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் சப்தமத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய மனக்லேசங்கள், பயம் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடும். அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக ஒரு தடவைக்கு 4 தரம் போட்டித் தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்பவும் நல்லது. ஏன்னா சனி பகவானை எந்த சுபரும் பார்க்கல. அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். இந்த வாட்டி ஆட்சி பெற்ற சனி பகவானை வேறு இருக்கார். மிகுந்த சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதற்காக பெரிய ஏற்றங்கள்லாம் இந்த தொழிலாளர்கள் மத்தியில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா புத பகவான் 11ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர். அவரே 2ஆம் இடத்திற்கு அதிபதி. அவர் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல சூரியனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். அது ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். ஏன்னா இவ்வளோ நாளாக நீச்சத்தில் இருந்தார். 8ஆம் இடத்தில் மறைந்து இருந்து நீச்சத்தில் இருந்தக்கூடிய காலத்தை விட இப்பொழுது நல்ல ஒரு பெட்டராக இருக்கும். இருந்தாலும் அது அவருக்கு ஒரு நட்பு வீடு கிடையாது. மேஷம் நட்பு வீடு கிடையாது. அதனால் பிரச்சனைகள், சிறு சிறு பிரச்சனைகள் தந்தையோடு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தொழிலில் புதிய தொழில் வந்தாலும் அபிவிருத்தி வந்தாலும் அதில் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டம். பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு உடல் நலத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறதும் பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறதும் நல்லது. 7ஆம் இடத்துல சனி பகவான் தனிச்சு நின்று உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறதும் உடல் நலத்தில் ரொம்பவும் நல்லது.
இதை தவிர குரு பகவான் 10ஆம் இடத்துல வர்றதுனால தொழிலில் அபிவிருத்தி வரும், அதாவது மாற்றுத் தொழில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் சிறு சிறு பிரச்சனைகளோடு இருக்கும். இந்த சில காலங்களில் வந்து முயற்சிகளை தள்ளி வைப்பது நல்லதுன்னு சொல்கிறோம். அந்த சந்திராஷ்டம காலங்கள், இந்த சந்திராஷ்டம காலங்களில் பார்த்தலையானால் சிறு முயற்சிகள் எல்லாத்தையுமே தள்ளி வைக்கிறது நல்லது. ஏன்னா மதிகாரகன் மயங்கி இருக்கக்கூடிய மயங்கக்கூடும், அதாவது மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மயங்கக்கூடும்னு சொல்கிறோம். அந்த காலகட்டத்தில் சந்திரன் வந்து மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திராஷ்டமம்னு சொல்லக்கூடும். அந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் நீங்கள் எந்த ஒரு முயற்சியோ வெளியூர் வெளிமாநில வெளிநாடு பிரயாணம் செல்லாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது. ஒருவேளை செல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருந்தால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் பண்ணுங்க. அருகில் வந்து வழிபோக்கர்களுக்கு தண்ணீர் வாங்கி கொடுங்க, மோர் வாங்கி கொடுங்க. அது வந்து ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும். இந்த சிம்ம ராசிக்காரர்கள் வந்து அவசியமாக சனி பகவானுக்கு பிரீத்தி பண்ணுறதும், இல்லைன்னா சரவேஸ்வரரை வணங்குறதும், இல்லைன்னா கால பைரவரை போய் வணங்கிட்டு வர்றதும், எல்தீபம் போட்டுட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனையும் வந்த பிரச்சனைகளை விட்டு நிச்சயமாக விலகலாம். உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் என்னென்னைக்கு இருக்குது அப்படின்னா, அதாவது 4/5/2024 6/5/2024 வரலும் உண்டான நாட்களில் இருக்குது. இந்த காலகட்டத்தில் தவிர்க்கிறது நல்லது. நீங்கள் கோதுமை தானம் செய்கிறதும் ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும். கீழ்த்தட்டு மக்களுக்கு உங்களால் முடிஞ்ச தோல் சம்பந்தப்பட்ட இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்களை தானம் கொடுக்கறது ரொம்பவும் நல்லது. கன்னி, உத்தரம், ஹஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு புத பகவான் இந்த குரோதி வருஷம் சித்திரை மாதம் ஆரம்பிக்கும் பொழுது புத பகவான் உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் இருக்கார். சுக்கிர பகவானோட சம்பந்தம், நீச்சவங்க ராஜயோகம், பெரிய ஏற்றம், எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் இந்த மாதம் பெரிய ஏற்றம் மாற்றமும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ஏன்னா பொதுவாகவே இந்த மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், புதன், செவ்வாய் மற்றும் சுக்கிரன் இந்த 4 கிரகங்களை வச்சு தான் வந்து மாதத்தினுடைய பலன்களை சொல்லுவோம். இந்த மாதம் வந்து சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல, 12ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல மறைந்திருக்கிறது ரொம்ப விசேஷம். ஷார்ட் ட்ரிப் வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும். அதை தவிர குருவோட சம்பந்தத்தில் இருக்கிறதுனால பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. எல்லா விதத்திலும் பணவரவு, பொருள் வரவு எல்லாமே நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 3/8 அதிபதி அவர் வந்து 7ஆம் இடத்துல போகிறார். 3/8 அதிபதி 8க்கு 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு போகிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தோம்னா மறைந்திருக்கக்கூடிய ஒரு நல்ல திடீர் பணவரவு, ரேஸு, லாட்ரி, ஷேரு இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் இருக்கக்கூடியவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது. ஐடி ஃபீல்டில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம். அதை தவிர வந்து இந்த கம்யூனிகேஷன் ஏரியாஸில் இருக்கிறவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல மறையக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அவரே உங்களுடைய ராசிக்கு 2/9க்கு அதிபதி. அவர் வந்து 8ஆம் இடத்துல போய் இருக்கக்கூடிய காலகட்டம்ன்றதுனால தந்தையின் உடல்நிலையில் சற்று தொய்வு இருக்கும். இருந்தாலும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய தனஸ்தான அதிபதியே தனஸ்தானத்தை பார்க்குறது பெரிய விசேஷம். 8ஆம் இடத்துல இருந்தாலும் நேர் வழியான பணம் இல்லாமல் மறைமுக பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மறைமுக பணம் அப்படின்னு சொல்லக்கூடியது எப்பயாவது பணத்தை போட்டு வச்சுருந்தது திடீர்னு அது ரொம்ப ரிட்டர்ன்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு இவ்வளவு நாளாக வந்து பண தட்டுப்பாடு இல்லை. எந்த ஒரு வேலையிலையும் சிறு சிறு தடங்கள் இருந்துகிட்டே இருந்தது. இப்போ வந்து அதெல்லாம் மாறி பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு பகவான் வரார். அதுவே பெரிய விசேஷம். ஓடிப்போனவனுக்கு 9ல் குருன்னு சொல்லுவாள். குரு பகவான் 9ஆம் இடத்துல வந்து உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். திங்கிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா 4/7 அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல வர்றது பெரிய விசேஷம். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். புதிய வீடு முனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் வந்து வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. அதாவது போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தால் அது நிச்சயமாக நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பிஆர் வரக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா இப்போ பர்மனெண்ட் ரெசிடென்ஷிப்பு இல்லைன்னா வந்து விசாவுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க வாழ்க்கை கண்டிப்பாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம். ஏன்னா எந்த ஒரு
எதிரிகளையும் வெல்லக்கூடிய அளவுக்கு வரும். இருந்தாலும் சனி பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால தேவையில்லாமல் கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ஸில் வந்து சம்டைம்ஸ் வந்து நம்ம எதிராளிகளை கம்மியாக வந்து அசஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. இந்த குரு மாறினதுக்கப்புறம் உங்களுக்கே எல்லா விஷயங்களும் நல்லபடியாக ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதத்தில் பார்த்தேன்னா உடல் நலத்தில் நிச்சயமாக ஏற்றம் இருக்கும், பணவரவில் நிச்சயமாக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். இளைய சகோதரர் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரும். மூத்த சகோதரர் மூலியமாக நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த மாதத்தில் வந்து ஆர்ட் டைரக்டர்ஸு, சினிமாவில் இருக்கக்கூடிய ஆர்ட் டைரக்டர்ஸு, கதை கவிதை எழுதுகிறவங்க, கதை எழுதக்கூடிய கதாசிரியர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். டெக்ஸ்டைல் வியாபாரம் பண்ணுறவாளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அக்கௌண்ட்ஸு, காமர்ஸு, இந்த மாதிரியான விஷயங்கள், ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, இந்த மாதிரியான படிப்புகள் படித்தவாளுக்கு புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசாங்கம் சம்பந்தமாக வேலை கிடைத்தால் வீட்டை விட்டு வெளியில் போக வேண்டிய கட்டாயம் ஏற்படும். ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த மாதத்தில் பார்த்தோன்னா 6ஆம் இடத்தின் அதிபதியான சனி பகவான் 8ஆம் இடத்துல சூரியனையும் பார்க்கறதுனால 6, 8, 12 சம்பந்தப்படுறதுனால பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. திடீர் பணம் வரும். 12ஆம் அதிபதி 8ஆம் இடத்தில் உச்சம் பெற்று இருக்கிறதும் 6ஆம் அதிபதி ஆட்சி பெற்று இருக்கிறதுனால பெரிய ஏற்றமான காலமாக இந்த சித்திரை மாதம் அமையிறது. இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். இருந்தாலும் சில நாட்கள் முயற்சிகளை தள்ளி வைப்பது நல்லது. அது என்ன அப்படின்னா சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம காலத்தில் முயற்சிகளை தள்ளி வைக்கிறது ரொம்பவும் நல்லது. ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்ல அகத்திக்கீரை அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் கொடுத்துட்டு போகிறது ரொம்பவும் விசேஷம். இந்த கன்னியா ராசிக்காரர்கள் கண்டிப்பாக அருகில் இருக்கக்கூடிய இந்த ராகுகேத்து ஸ்தலத்திற்கு போயிட்டு வர்றது ரொம்பவும் ஏற்றத்தை கொடுக்கும். திருநாகேஸ்வரம் இல்லைன்னா கீழ்பெரும்பள்ளம் இந்த மாதிரியான கேத்து ஸ்தலம் கீழ்பெரும்பள்ளத்துக்கு போயிட்டு வர்றது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். நவகிரக சன்னதியில் இந்த கேத்து பகவானுக்கு உண்டான கொள்ளு அது வந்து தானம் கொடுத்துட்டு வர்றதும், அவருக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 4-5 எண்ணெய்கள் கலந்த விளக்கு போட்டுட்டு வர்றதும் ஒரு பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் உங்களுக்கு கொடுக்கும். இந்த மாதம் உங்களுக்கு சந்திராஷ்டம நாள்னு சொல்கிறது 6/5/2024 8/5/2024 வரலும் இருக்குது. இந்த காலகட்டத்தை தவிர்க்கிறது நல்லது. பொதுவாக இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு நல்ல ஏற்றமான நாள். கேது பகவானுக்கு மட்டும் நீங்கள் வந்து இந்த கொள்ளு தானம் கொடுத்துட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் கொண்டு போய் தானம் கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையிறது. துலாம், சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு சுக்கிர பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த மாதம் பார்த்தேனால் சித்திரை மாதம் குரோதி வருஷத்தில் பொதுவாகவே மாத பலன்னு சொல்லக்கூடியது சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மூமெண்ட்ஸை வச்சு தான் நம்ம வந்து சொல்லுவோம். இந்த மாதத்தில் பார்த்தேனால் சுக்கிர பகவான் 25ஆம் தேதி அன்றைக்கி மீனத்திலிருந்து மேஷத்துக்கு போகிறார். இந்த காலகட்டத்தில் செவ்வாய் பகவானும் அங்கே வந்துள்ளார், அதாவது மீனத்துக்கு. இதன் மூலியமாக பரிவர்த்தனை யோகம் அமையக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த மாதத்தில் பார்த்தேனால் உங்களுக்கு எல்லா விதமான சௌக்கியங்களும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா சப்தமத்தில் வந்து சுக்கிர பகவானே இருக்கார். திருமண யோகம் நிச்சயமாக வந்தாச்சு. பரிவர்த்தனை யோகம் வேறு. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் 7ஆம் இடத்துல இருந்து 7ஆம் அதிபதி 7க்கு 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய 6ஆம் இடத்துல இருக்கிறதால புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். நண்பர்கள் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். போட்டித் தேர்வில் மாணவ மாணவிகள் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 5ஆம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு புதிய அதாவது பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல தனித்த சனி பகவான் இருக்கக்கூடிய காலகட்டம். அவர் வந்து குரு பகவானை 1ஆம் தேதி வரலும் பார்க்குறாரு, அதாவது 1/5/2024 வரலும் பார்க்குறாரு. அதற்கு பிறகு குரு பகவான் 8ஆம் இடத்துக்கு மறைந்த இடத்துக்கு போகிறார். இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தையும் சரி 12ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால சுபத்துவம் அடைகிறது. வெளியூர் வெளிமாநிலம் பிரயாணங்கள் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 2ஆம் இடத்துல பார்க்கறதுனால கண்டிப்பாக பணவரவிற்கு அதாவது கம்மி இருக்காது. உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் புத பகவான் வந்துடுறார். அதன் மூலியமாக 9ஆம் அதிபதி 9க்கு 11 இருக்கிறது ரொம்பவுமே விசேஷம்.
12ஆம் அதிபதியுமான புத பகவான் அங்கே வந்து 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சிறு சிறு செலவுகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது. சூரியன் உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் இருக்கிறதும் சுக்கிரன் புதன் 2 பேரோட சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய ராசிக்கு 8ஆம் அதிபதி, அதை தவிர உங்களுடைய ராசிநாதன் அதோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இந்த கலைத்துறையில் இருக்கிறவங்க, பால் பதனிடும் வியாபாரம் பண்ணுறவங்க, பால் வியாபாரம் பண்ணுறவங்க, அதை தவிர வந்து ஆர்ட் டைரக்டர்ஸு, இந்த ஒப்பனை கலை செய்யக்கூடியவர்கள், அதை தவிர இந்த எந்த விஷயத்துலேயுமே நகாசு வேலைகள் செய்கிறவங்க, அதாவது நகாசு வேலைகள்னால் அதில் வந்து இந்த சிற்பம் பண்ணுறவங்க, கலைத்துறையில் இருக்கிறவங்க, அதை தவிர வந்து வரைகிறவங்க, ஓவியர், இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம். அதுலேயும் வந்து இதில் வந்து மெடிக்கலில் பார்த்திங்கன்னா இந்த ரொம்ப நுணுக்கமான சர்ஜரி பண்ணக்கூடியவர்கள், இவெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை காணக்கூடிய காலகட்டமாக இந்த மாதமான சித்திரை மாதம் அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தலையானா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால அது அதீத சுபத்துவம் அடைகிறது. எதனாலன்னா குரு பகவான் 1ஆம் தேதியிலேருந்து பார்க்குறது. இதன் மூலியமாக உங்களுடைய சொந்த ஊருக்கு போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய சொந்த ஊருக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய சித்தர்கள், யோகிகள், இல்லைன்னா அங்கே இருக்கக்கூடிய கோவிலுக்கு போயிட்டு, அதாவது எல்லை கோவிலுக்கு போயிட்டு சேவிச்சுட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் நிச்சயமாக வரப்போகிறது. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் செவ்வாயும் ராகுவும் இருக்கிறதுனால நீங்கள் எதை நினைத்தீர்களோ அதை அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு. எதிராளிகள் அற்ற நிலை இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 6ஆம் அதிபதியும் 8ஆம் இடத்தில் மறைந்திருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு பெரிய யோகம். என்ன யோகம்னா 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல மறைந்திருக்கிறதுனால புதிய வேலை கிடைக்கும், வேலையில் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும், டிரான்ஸ்ஃபர் கிடைச்சாலும் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். வேலையில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் பார்த்தாலேனா நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அதாவது போட்டித் தேர்வில் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய பாக்கியம் உண்டு. உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் உண்டு. உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் அப்படின்னு சொன்னோம்னா எது தொட்டாலும் அவர்களுக்கு நிச்சயமாக நல்லபடியாகவே இருக்கும். எதை எடுத்தாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதை தவிர வந்து தந்தையின் உடல் நலம் நல்லபடியாக இருக்கக்கூடும். தாயின் உடல் நலத்தில் பார்த்தோம்னா நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த மாதம் மொத்தமாகவே பார்த்தோம்னா இந்த துலா ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ நாளாக வந்து அவள் அர்த்தாஷ்டம சனியில் கஷ்டப்பட்டு இருந்தா ஒரு 2.5 வருஷமாக. இப்போ வந்து இந்த சித்திரை பிறக்கும் பொழுது ரொம்ப ஒரு ஏற்றம் கிடைக்க போகிறது. ஏன்னா சமசப்தமத்தில் ராசிநாதனே போய் உட்கார நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டமாக இருக்க போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தடையானால் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய யோகம் நிச்சயமாக இருக்குது. வெளிநாட்டில் ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய யோகம் இருக்குது. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. தொழிலில் அபிவிருத்தி இருக்கும். புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. தந்தை தாயின் உடல் நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். பண வருமானத்திற்கு பஞ்சம் இல்லை. இதை தவிர பார்த்தோம்னா தொழில் செய்பவர்களுக்கு திடீரென்று பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு எந்த ஒரு விஷயத்திலும் உங்களுக்கு வெற்றியை சேர்த்து கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைகிறது. இந்த மாதத்தில் பார்த்தடையானால் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வர்றதும் இல்லை ஸ்ரீரங்கத்துக்கு ஒரு தரம் போயிட்டு வர்றது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும். இதை தவிர இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா 3ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல மறைந்திருந்தாலும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ஏன்னா ஒரு மறைவு ஸ்தானாதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் போய் இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது. அதுவும் அவர் சுபராகவே போனதுனால சில காலகட்டங்களில் வந்து இந்த முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து சந்திராஷ்டம காலங்கள். உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் மறையும் பொழுது சந்திராஷ்டம காலம் வருது. இந்த காலகட்டத்தில் பொதுவாகவே வந்து புதிய முடிவுகள் எடுக்க வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை நீங்கள் எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீங்களே ஆனால் கண்டிப்பாக சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய தண்ணீர் பாட்டில் வந்து கொஞ்சம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வாங்கி இந்த வழிபோக்கர்களுக்கு கொடுக்கறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். இது என்னென்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தாலேயானால் 8/5/2024 11ஆம் தேதி கார்த்தால வரலும் இருக்குது. அதனால் இந்த காலகட்டத்தில் உங்களால் புதிய முயற்சிகள்லாம் வேண்டாம்னு சொல்கிறோம். பண்ணோம்னா சந்திரனுக்கு உண்டான பரிகாரத்தை பண்ணுங்கன்னு சொல்கிறோம். நீங்கள் வந்து இந்த மாதம் உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக இருக்குது, ஏற்றமான மாதம். நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் போயிட்டு ரங்கநாதரை போய் சேவிச்சுட்டு வாங்க. அதை தவிர ஏன்னா சுக்கிரஸ்தலம்னே சொல்லக்கூடியது, ரங்கநாதரை போய் சேவிச்சுட்டு வர்றது பெரிய விசேஷம். முடிஞ்ச வரலும் வெண்பட்டு வாங்கி கொண்டு போய் அங்கே சாத்திட்டு வாங்கும். அது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் நிச்சயமாக உங்களுக்கு கொடுக்கும். விருச்சிகம், விசாகம், அனுஷம், கேட்டை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான். இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் 22/4/2024 வந்து
உங்களுடைய ராசிநாதன் 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு, அதாவது இப்போ 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு போகிறது ரொம்ப விசேஷம். ஏன்னா 5ஆம் இடத்துல போகிறதன் மூலியமாக பார்த்தோம்னா பரிவர்த்தனை யோகம் அமையிறது. குரு பகவானுக்கும் செவ்வாய் பகவானுக்கும் பரிவர்த்தனை யோகம் அமையிறது. கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் பார்த்தேலையானால் செவ்வாய் பகவான் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டம். புதிய கடன் வாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். எதிரிகள் அற்ற நிலை இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பொதுவாகவே பார்த்தேனால் 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் மூலியமாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 1ஆம் தேதி 1/5/2024 மேலே குரு பார்வை வந்ததுனால திருமணம் இவ்வளவு நாள் தடங்களாக இருந்ததெல்லாம் திருமணத்திற்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த மாதத்தில் பார்த்தேலையானால், அதாவது சித்திரை மாதம் குரோதி வருஷத்தில் பார்த்தேலையானால், உங்களுடைய ராசிக்கு பொதுவாகவே நாங்கள் இந்த மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், சுக்கிரன் மற்றும் புதனுடைய பிளானட்டரி மூமெண்ட்ஸை வச்சு சொல்லக்கூடியது. இந்த மாதத்தில் சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதை தவிர 5ஆம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கக்கூடிய காலகட்டம் போக அதற்கு பிறகு அவர் 25ஆம் தேதி 25/4/2024 6ஆம் இடத்திற்கு மாறுறார். உங்களுடைய சப்தமாதிபதி 7க்கு 12ஆம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குரு பகவான் மாறினதுக்கப்புறம் ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது, கவலைப்பட தேவையில்லை. உடல் நலத்தில் நல்ல ஆரோக்கியம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். தொழிலில் அபரிமிதமான லாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 8, 11க்கு அதிபதினு சொல்லக்கூடியவர் 6ஆம் இடத்துல போய் இந்த மாதத்தில் மறைகிறார். அது 6ஆம் தேதி அன்றைக்கி பார்த்தீங்கன்னா 6/5/2024 அன்றைக்கி புத பகவானும் மேஷத்துக்கு வர்றதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா 8, 12 ஒரு மறைவு ஸ்தானாதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்துக்கு போகிறது பெரிய விசேஷத்தை கொடுப்பார். இதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் செல்லக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. புதிய கடன் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதாவது தொழிலுக்குன்னு கடன் வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். இதை தவிர 4ஆம் அதிபதி 4ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம். அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் தாயின் உடல்நிலையில் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும். கவர்மெண்ட் சொன்ன விஷயங்களை கடைபிடித்து வண்டி ஓட்டுறது ரொம்பவும் நல்லது. உங்கள் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வண்டி வாகனங்கள் ஓட்டுக்கும் போது ரொம்ப ஸ்ரத்தையாக ஓட்டுறது ரொம்பவும் நல்லது. ஏதாவது தவறுதல் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு இந்த மாதத்தில் வரும். இதை தவிர புதிய வீடு மனை அமையக்கூடிய பாக்கியம் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் 10ஆம் அதிபதி உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கார். அதனால் புதிய கடன் தொழிலுக்குன்னு வாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தொழிலின் மூலியம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சுக்கிரனும் சேர்ந்து இருக்கார். அதனால் பார்ட்னர்ஷிப் தொழிலில் சிறு சிறு பிரச்சனைகளுடன் ஒரு மாற்றங்கள் தெரியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் இந்த மாதமான அதாவது இந்த மாதத்தில் பார்த்தலையானால் அதாவது சமையல் கலை வல்லுநர்கள், டாக்டர்ஸு, மருத்துவ உபகரணம் விற்கிறவங்க, மண், கல், ஜல்லி இந்த மாதிரியான பூமி சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட்டு, ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, தவிர ரத்த வங்கி வச்சுருக்கிறவங்க, இதை தவிர பார்த்தலையானால் இந்த நெருப்பு சம்பந்தப்பட்ட இந்த ஃபவுண்ட்ரிஸ் அந்த மாதிரியான இதில் வேலை செய்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது. இந்த மாதத்தில் பார்த்தலையானால் நீங்கள் சூரிய பகவானுக்கு உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணுங்க. அதாவது சூரிய பகவான் 6ஆம் இடத்துல மறையிறதுனால தந்தையின் உடல்நிலையில் சற்று பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா 9ஆம் அதிபதியும் உங்களுக்கு அந்த அளவு சரியாக இல்லை அப்படின்றதுனாலையும் 9ஆம் சூரிய பகவான் 6ஆம் இடத்துல மறைஞ்சு போகிறதுனால தந்தையின் உடல்நிலையில் சற்று செட்பேக் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைகிறது. இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனால் முயற்சி ஸ்தான அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கிறதும் முயற்சிகளை அதிகமாக எடுக்க வைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். எல்லா விஷயத்துலையும் ஒரு தடவைக்கு 2 தடவை முயற்சி எடுத்தால் தான் உங்களுக்கு வெற்றி வரும். இந்த மாதத்தில் பார்த்தலையானால் சில நாட்களை தவிர்ப்பது நல்லது. அது சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். ஏன் சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம்னா மதிகாரகன் சந்திரன் அவர் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பாக தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். அப்படின்றதுனால சந்திர பகவான் மறைந்திருக்கக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள் தவிர்க்கிறது நல்லது. ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீர்களே ஆனால் கண்டிப்பாக சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அந்த நெல் இல்லைன்னா
பச்சரிசி அது வந்து அருகில் இருக்க கோவிலில் உங்களால் முடிஞ்சதை கொடுத்துட்டு போங்க. இதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். நீங்கள் வந்து இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த மாதம் கண்டிப்பாக சூரிய பகவானுக்கு உண்டான ஒரு பரிகாரத்தை பண்ணணும். அதாவது கோதுமை தானம் கொடுக்கறதும், தாமரை மலர் கொண்டு போய் அங்கே அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் கொடுக்கறதும் வந்து உங்களுக்கு நிச்சயமாக ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் இந்த மாதம் கொடுக்கும். தனுசு, மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குரு பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கார். இந்த மாதம் பார்த்தடையானால், அதாவது குரோதி வருஷம் சித்திரை மாதத்தில் பொதுவாகவே மாச கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், புதன், சுக்கிரன் மற்றும் செவ்வாய் இந்த 4 கிரகத்தினுடைய மூமெண்ட்டை வச்சு தான் வந்து இந்த பலன்கள் சொல்லுவோம். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் சூரிய பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக சூரிய 5ஆம் இடத்துல உச்சம் பெற்று போகிற 9ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல உச்சம் பெற்று போகிறதுனால உங்களுக்கு பாக்கியங்கள் அதிகமாக இருக்கும். தவிர பார்த்தோம்னா பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெறுறது, ஒரு லக்கு ஃபேவர் பண்ணும், புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு, புதிய தொழில் அமையக்கூடிய பாக்கியம் உண்டு, உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. குழந்தைகள் மூலியமாக பெருமை அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. குழந்தை பிராப்தி இவ்வளவு நாள் இல்லாதவர்களுக்கு இப்பொழுது குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 3ஆம் இடத்துல தனித்த சனி பகவான் இருக்கிறதுனால முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்குது. 4ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ல் செவ்வாய், புதன் மற்றும் ராகு இருக்கக்கூடிய காலம் சுக்கிரனோடு சேர்ந்திருக்கக்கூடிய காலமாக இருக்குது. 22ஆம் தேதி ராகு பகவான் செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்துல போயிடுறார். 5ஆம் அதிபதி 5க்கு 12ஆம் இடத்துல போகிறார். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதை தவிர வந்து பரிவர்த்தனை யோகத்தில் வந்து ஆட்சி பெற்ற செவ்வாய் பகவான் இருக்கக்கூடிய காலகட்டமாக 22ஆம் தேதியிலேருந்து 1ஆம் தேதி வரலும் இருக்குது. இதன் மூலியமாக 5ஆம் இடம் அதிகமாக வலுப்பெற்று போகிறது. 5ஆம் இடத்துல வந்து செவ்வாய் இருக்கிறதுனாலையும் சூரியன் இருக்கிறதுனாலையும் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இதன் மூலியமாக உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரும். நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்த இடத்தில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் சுக்கிர பகவான் 4ஆம் இடத்துல உச்சம் பெற்று இருந்தாலும், அதாவது 6-11 அதிபதி 4ஆம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கிறதுனால படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு பிரயாணம் செல்லக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. ஏன்னா 9ஆம் அதிபதியும் 5ஆம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கிறதுனால காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுகிறவாளுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். 1/5/2024 அதாவது குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல போகிறது பெரிய விசேஷம். ராசிநாதன் 6ஆம் இடத்துக்கு போகிறார் அப்படின்னா புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. புதுசாக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. கண்டிப்பாக புதுசாக வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது. இந்த மாதத்தில் பார்த்தலையானால் செவ்வாய் பகவான், புத பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு வரார். சுக்கிர பகவானும் 5ஆம் இடத்துக்கு வரார். இதன் மூலியமாக பார்த்தோன்னா 5ஆம் இடம் அதீத சுபப்படுறது சுக்கிர பகவான் இருக்கிறதுனால இதன் மூலியமாக குழந்தை பிராப்தி 6ஆம் இடத்திற்கு 12ஆம் இடம்னு சொல்லக்கூடியது அப்படின்றதுனால உடல் நலத்தில் கொஞ்சம் பின்னடைவு இருந்தாலும் அதற்கு பிறகு சரியாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 5ஆம் இடம் அதிகமாக வலுப்பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் 5ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கறதுனால சிறு சிறு பிரச்சனைகள் உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவத்தில் வரும். அதை தவிர உங்களுடைய குழந்தைகள் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 6ஆம் இடத்துக்கு போகக்கூடிய குரு பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக வெளிநாடு போய் அங்கே செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். பொதுவாகவே இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்துல குரு போயிட்டார் அப்படின்னா பெரிய விஷயம் இது கிடையாது. ஏன்னா குருவை வந்து தனகாரகன்னு சொல்கிறோம், தனஸ்தான அதிபதி, அதாவது தனகாரகன்னு சொல்கிறோம். அதை தவிர வந்து புத்திரகாரகன்னு சொல்கிறோம். இதன் மூலியமாக புத்திரஸ்தானத்தின் அதிபதியும் வந்து பரிவர்த்தனை யோகம் ஆட்சி பெற்று நட்பு வீட்டான சூரிய பகவானுக்கு நட்பு வீடு அதியோகம்னு சொல்லக்கூடிய இடத்துல அவர் இருக்கார். அதை தவிர வந்து குரு பகவான் 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால நல்லபடியாக ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. எந்த ஒரு விஷயத்தை தொட்டாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. படிக்கக்கூடிய குழந்தைகள் கொஞ்சம் அதிகமாக வந்து
என்ன எஃபோர்ட் போடணும். ஏன்னா 3ஆம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்கிறதுனால எஃபோர்ட் லெவல்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும். புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 11ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல உச்சம் பெற்றிருந்து அதற்கு பிறகு 5ஆம் இடத்துக்கு போகக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. வியாபாரத்தில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். இந்த தனுசு ராசிக்காரர்கள், அதுவும் வந்து ஹெச்ஆர் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்க, அது தவிர அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்சார்ஜ், ப்ரொஃபஸர்ஸு, டீச்சர்ஸு, கோல்டு ஸ்மித்து, நகாசு வேலைகள் செய்யக்கூடிய ஆசாரிகள், இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அது தவிர இந்த கோவில் பண்டிகைகளுக்கு சந்தனம், ஊதுபத்தி இதெல்லாம் மாலை இதெல்லாம் விற்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய போகுது. இந்த மாதத்தில் முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும்னு சொன்ன இருந்தாலும் சில நாட்கள் தவிர்க்கிறது நல்லது அப்படின்றத சொல்கிறோம். அது வந்து சந்திர பகவான் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தை சொல்கிறோம். இந்த சந்திர பகவான் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம். முடிஞ்ச அளவு அந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்லியாச்சு. ஒருவேளை அது பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீர்களே ஆனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடியது ஒரு அரை டம்ளர் பசும்பால் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் கொடுத்துட்டு போகிறது ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும். உங்களுக்கு பார்த்தாலேயானால் 5ஆம் அதாவது சந்திராஷ்டம காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து 16/4/2024 18/4/2024 வரலும் 12ஆம் தேதி 13/5 மத்தியானத்திலிருந்து 13ஆம் தேதி 13/5/2024 கண்டினியூஸாக ஒரு 2 நாளைக்கு இருக்கக்கூடியது. அடுத்த மாதத்தில் முதல்ல 2 நாள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் வந்து இந்த தனுசு ராசிக்காரர்கள் கம்பல்சரியாக அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை போய் வழிபட்டு வர்றது ரொம்பவும் சால சிறந்தது. அதை தவிர வந்து சுவாமி மலை போயிட்டு வாங்க, முருகப்பெருமானுடைய சுவாமி மலை போயிட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். வஸ்திர தானம் கொடுங்க, மஞ்சள் கலர் வஸ்திர தானம் கொடுங்க, எலுமிச்சம்பழம் இது பண்ணி கொடுங்க. அதை தவிர வந்து முல்லைப்பூ வந்து முடிஞ்சதுன்னா அருகில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு, அதாவது நவகிரகத்தில் இருக்கிற குரு பகவானுக்கு ஒரு 2 முழம் சாத்திட்டு வாங்க வியாழக்கிழமை. உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமும் மாற்றமும் இந்த மாதம் நிச்சயமாக வந்தது. மகரம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல ஆட்சி பெற்று மூலத்திரிகோண வீட்டில் இருக்கக்கூடிய காலகட்டம். தனித்திருக்கிறார். அதனால் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது, கவலைப்பட தேவையில்லை. உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா இந்த மாதம், அதாவது குரோதி வருஷம் சித்திரை மாதத்தில் நல்ல பல மாற்றங்கள் இருக்குது. அதாவது பொதுவாகவே நாங்கள் குரு இந்த மாதம் மாறுறத பெரிய விஷயமாக சொல்லிட்டு இருப்போம். அதை தவிர வந்து பொதுவாகவே பார்த்தேனால் சூரியன், புதன், சுக்கிரன் மற்றும் செவ்வாய் இந்த 4 மாத கிரகங்கள் எந்த அளவுக்கு மூவ் ஆகிறதோ அதை வச்சு தான் வந்து பலன்கள் சொல்லுவோம். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடம் ரொம்பவும் நல்லா இருக்குது. ஏன்னா துர்கிரகங்கள் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தை பார்த்தோம்னா எல்லா விதமான முயற்சிகளும் நிச்சயமாக வெற்றி அடையும். அதுவும் வந்து 3ஆம் இடத்துல சுக்கிரன், செவ்வாய், புதன் மற்றும் ராகு 4 கிரகங்கள் இருக்குது. சுக்கிர பகவானும் சரி, அதாவது சுக்கிர பகவான் 25/4/2024 மேஷத்துக்கு போயிடுறார். சூரிய பகவானோட சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. குரு சுக்கிரன், அதாவது குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. புதிய வீடு மனை அமையும். வீடு விற்கணும் வாங்கணும்னா பெரிய ஏற்றம் கிடைக்கும். அதாவது லேண்டு மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது. இந்த மாதத்தில் பார்த்தாலேனால் இந்த அட்வொகேட்ஸு, ஜஸ்டிஸ் இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கும். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக இந்த கீழ்த்தட்டு மக்கள், இந்த வேலை செய்கிறவா இவாளுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஒரு ரெவல்யூஷனரி ஒர்க்கிங் வந்து இந்த எம்ப்ளாய்டு ஏரியாஸில் நிறைய வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் பார்த்தீங்களேனால் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல வந்து சூரிய பகவான் போய் இருக்கிறது பெரிய விசேஷம். அவரே 8ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல போகிறதுனால அதிக அலைச்சல் இருக்கக்கூடிய காலகட்டம். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 1/5/2024 அன்றைக்கி குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல போகிறது பெரிய விசேஷம். அதை தவிர உங்களுடைய ராசியை பார்க்குறார். உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். நல்ல தீர்க்கமான சிந்தனைகள் இருக்கும். வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 12ஆம் அதிபதி 3ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். 5ஆம் இடம்ன்றது 3க்கு 3ன்னு சொல்லக்கூடியதுனால எல்லா விதமான முயற்சிகளும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு. இளைய சகோதரர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா
செவ்வாய் அதாவது சுக்கிர பகவான் வந்து 4ஆம் இடத்துல போகிறது பெரிய விசேஷம். 4ஆம் இடத்துல சுக்கிர பகவானோட சேர்ந்து இருக்கக்கூடிய புத பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. படிக்கக்கூடிய மாணவர்கள் பெரிய ஏற்றம் கிடைக்கும். அதை தவிர வந்து உங்களுடைய 8ஆம் அதிபதியும் சேர்ந்து இருக்கிறதுனாலையும் 6, 8 அதிபதிகள் சேர்ந்து உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். புதிய கடன் இண்டஸ்ட்ரியல் அதாவது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸுக்குன்னு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. படிக்கக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மறைந்த இடத்திலிருந்து திடீர் செல்வம் வரக்கூடிய வாய்ப்பு, அதாவது இன்சூரன்ஸு, ஷேரு அந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து திடீர்னு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் சந்திராஷ்டம காலம் வரும். அதாவது பொதுவாகவே இந்த முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். சில நாட்களில் வந்து சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம். சந்திர பகவான் மதிகாரகன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த காலகட்டத்தில் தவிர்க்கிறது நல்லது அப்படின்றத சொல்கிறோம். அது என்னென்னைக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது 18/4/2024 20/4/2021 அதிகாலை வரலும் இருக்குது. இந்த காலகட்டத்தை கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது. பொதுவாகவே பார்த்தாலே இந்த மாதம் வந்து நல்ல ஒரு ஏற்றம் இருக்குது உங்களுக்கு. அதாவது சித்திரை மாதம் வந்து நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய மாதம். ஏன்னா குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்குறதும் 4ஆம் இடம் வலுத்து போகிறதும் சுக்கிர பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறதும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம். ஏன்னா உங்களுடைய அதியோகர்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவானே வந்து கேந்திரத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறது, திக்பலம் பெறுறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். இருந்தாலும் சிறு சிறு பிரச்சனைகள் வரும். ஏன்னா கேத்து பகவான் 9ஆம் இடத்துல போய் இருக்கிறதன் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதம் வந்து நீங்கள் உங்களால் முடிஞ்சது, அதாவது சனி பகவானுக்கு போய் எல்தீபம் போட்டுட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு சனி பகவானால் வரக்கூடிய தாக்கம், அதற்கு பிறகு புத பகவானுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச பச்சை வர்ண துணி தானம் கொடுக்கறது, அதாவது வஸ்திர தானம் பச்சை வர்ணமாக கொண்டு போய் கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக நிச்சயமாக ஒரு பெரிய ஏற்றமும் மாற்றமும் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். கும்பம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான். ராசியிலேயே இருக்க ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய கும்ப சனி, 7 சனி நடந்துட்டு இருக்கு. உங்களுக்கு வந்து ஜென்ம சனியில் இருக்க உடல் நலத்தில் சற்று செட்பேக் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இந்த மாதம் பார்த்தாலேயானால் சித்திரை மாதம் குரோதி வருஷத்தில் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல வந்து செவ்வாய் பகவான் போகிறார். பொதுவாகவே வந்து இந்த மாத பயிற்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய மாத பலன்களை சொல்கிறது வந்து மாத கிரகங்களினுடைய பயிற்சிகளை வச்சு சொல்லுவோம். சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் இந்த 4 கிரகங்களை வச்சு சொல்லக்கூடிய காலகட்டம். இந்த மாதம் பார்த்தாலேயானால் குரு பகவானும் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடம் பெயர்றார். அது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கறது. வருஷ கிரகம் மாறுறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 2ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் போகிறதும் 2ஆம் இடத்துல செவ்வாய் பகவானோட சேர்ந்து புதன், சுக்கிரன் மற்றும் ராகு 3 பேரும் இருக்கா. பரிவர்த்தனை யோகம் வேறு இருக்குது. குரு பகவானோட பரிவர்த்தனை யோகம் 1ஆம் தேதி வரலும் இருக்குது. 1/5/2024 வரலும் இருக்குது. இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா 3ஆம் அதிபதி 3ஆம் இடத்தில் ஆட்சி பெற்றதற்கு சமமாக இருக்கிறதுனாலையும் 2ஆம் அதிபதி 2ஆம் இடத்திலே ஆட்சி பெற்றதற்கு சமமாக இருக்கிறதுனாலையும் பணவரவிற்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அதீதமாக பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 8ஆம் இடத்தை, அதாவது சமசப்தம பார்வையில் செவ்வாய் பகவான் பார்க்கறதன் மூலியமாக உடல் நலத்தில் மட்டும் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். சூட்டின் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். பேச்சில் ரொம்ப கவனம் தேவை. அது வந்து 1ஆம் தேதிக்கு மேலே 1/5/2024 மேலே பார்த்தோம்னா குரு பகவான் மாறிவிடுறார். அதாவது ரிஷபத்துக்கு போயிடுறார். அதனால் பரிவர்த்தனை யோகம் முடிஞ்சு போடுறது. அதன் மூலியமாக பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகுவும் செவ்வாயும் இருப்பாள். அதை தவிர புதன், நீச்ச புதன் இருப்பார். இதனால் வந்து பேச்சில் வந்து ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. அதை தவிர குடும்பத்தில் சிறு சிறு சலப்புகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 3ஆம் இடத்துல பார்த்தோம்னா சூரிய பகவான், அவரே சப்தமாதிபதி, 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். புத பகவானும் வந்துடுறார். சூரியன் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால இளைய சகோதரர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதை தவிர பார்த்தலையானால் 3ஆம் இடத்தில் சூரியன் உச்சம் பெற்று போகிறதுனால உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வலுப்பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் சூரியன் வந்து
9ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு அதாவது 3ஆம் இடத்தில் புத பகவான் வந்துடுறார். 6/5/2024 அன்றைக்கி பார்த்தோம்னா புத பகவான் 3ஆம் இடத்துக்கு வந்துடுறார். இதன் மூலியமாக 5ஆம் அதிபதி 5க்கு 11ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். இதன் மூலியமாக உங்களுக்கு சிறிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய காலகட்டம். அதன் மூலியமாக ஒரு இன்க்ரிமெண்ட் ஆஃபீஸில் வரக்கூடிய காலகட்டம், ப்ரமோஷன் வரக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது. புதிய வேலை கிடைக்கும். 7 சனி நடந்துட்டுருக்கு, ஜென்ம சனி வேறு இருக்குது. அதாவது வேலையில் பிரச்சனைகள் இருக்கலாம். அந்த பிரச்சனைகளுக்கு இப்போ ஒரு மாற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையான சுக்கிர பகவானும் ராசிக்கு 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடம் போகிறார். 2ஆம் இடத்துல உச்சம் பெற்ற சுக்கிர பகவான் அவர் உங்களுடைய மிகப்பெரிய யோகர், அதாவது 4-9க்கு அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இவ்வளோ நாளாக இருந்தால் அதனால் பணத்திற்கு பிரச்சனையே இருக்காது. 25/4/2024 பார்த்தோம்னா அவர் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடம் போகிறது சூரியனோட சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 25ஆம் தேதியிலேருந்து 1ஆம் தேதி வரலும் குருவோடையும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த மாதத்தில் பார்த்தோம்னா சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல போகிறதுனால 4ஆம் இடத்திற்கு அதிபதி 3ஆம் இடத்துக்கு போகிறதுனால கொஞ்சம் சுகங்கள் கிடக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் வரணும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. உடல் நலத்துக்கு கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, அது ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஸ்ட்ரெஸ்ஸு ரொம்ப அதிகமாக இருக்கும். அதை தவிர வேலை பளு அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. தொழிலில் பெரிய அபிவிருத்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா 10ஆம் இடம்ன்றது பார்த்தலையானா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்தை குரு பகவானே பார்க்க போகிறார். அதை தவிர செவ்வாய் பகவான் 10ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவரும் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால தொழிலில் அபிவிருத்தி அதிகமாக இருக்கும். இதன் மூலியமாக எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, எந்த வேலையாக இருந்தாலும் சரி, அதாவது சடனாக ஒரு ரைஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த கும்பராசிக்காரர்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்சார்ஜாக இருக்கிறவங்க, அரசியல் பிரமுகர்கள், அரசு சார்ந்தவர்கள், இவாளுகள்லாம் ஒரு நல்ல ஏற்றமான காலம் இருந்தாலும் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலமாக இருக்கும். அது தவிர ஹெச்ஆரில் இருக்கிறவங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்சார்ஜாக இருக்கிறவங்க, என்ஜினியர்ஸ், அதுவும் இந்த மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ்னு சொல்கிறதும், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ், இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஆயில் ஃபீல்டில் இருக்கிறவங்க, இந்த ஆயில் அண்ட் கேஸ் இது பண்ணுறவங்க, அதை தவிர இரும்பு சம்பந்தமான பொருட்கள் விற்கிறவங்க, இரும்பு சம்பந்தமான கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த மாதம் மொத்தம் பார்த்தாலேனால் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம். ஆனால் உடல் நலத்தில் சற்று மிகவும் கவனமாக இருக்கிறதும், பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறதும் தேவை. உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும்னு சொன்னேன். இருந்தாலும் சில நாட்கள் முயற்சிக்கு உண்டான இதுவை தள்ளி வைக்கிறது நல்லது. அது சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். 20/4/2024 22/4/2024 வரலும் உண்டான நாட்கள் சந்திராஷ்டமமாக இருக்குது. சந்திர பகவான் 8ஆம் இடத்துல மறைஞ்சி இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால, மதிகாரகன் மயங்கி இருக்கிறதுனால கண்டிப்பாக தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். அதன் மூலியமாக நீங்கள் வெளியூர் வெளிமாநிலம் போக வேண்டாம், எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம் அப்படின்றத சொல்கிறேன். இந்த மாதம் நீங்கள் காலபைரவரை போய் வழிபட்டுட்டு வாங்க. அதாவது அஷ்டமி காலபைரவரை வழிபடுறது ரொம்ப விசேஷம். அதுவும் தேய்பிரை அஷ்டமியில் காலபைரவரை போய் வழிபட்டுட்டு வர்றது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறது. அந்த காலபைரவருக்கு பார்த்தீங்கன்னா இந்த அருகில் இருக்கக்கூடிய இதில் ஒரு நீல கலர் வஸ்திரம் வாங்கி தானம் கொடுங்க. அது உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் நிச்சயமாக உங்களுக்கு கொடுக்கும். மீனம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம். இந்த மாதம், அதாவது குரோதி வருஷம் சித்திரை மாதத்தில் பார்த்தடையானால் பொதுவாக மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மூமெண்ட்டை வச்சு இந்த மாதத்தினுடைய பலன்களை சொல்லுவோம். இந்த மாதத்தில் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறதும் 6ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. பேச்சில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. 1ஆம் தேதி வரலும் ராசிநாதனே அங்கே இருக்கிறது ரொம்ப விசேஷம். இருந்தாலும் பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. உச்சம் பெற்ற சூரிய பகவான் பட்டுன்னு எடுத்தறிஞ்சு பேசக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் செவ்வாய் பகவான் அதாவது 2ஆம் அதிபதி உங்களுடைய ராசியிலேயே வரார். 2-9க்கு அதிபதி உங்களுடைய ராசியிலேயே வரார். அது 22ஆம் தேதி அன்றைக்கி வரார். இந்த காலகட்டத்தில் பரிவர்த்தனை யோகம் அமையிறது. ராசிநாதனும் 2ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகம் வரைகிறதுனால, அதாவது தனக்காரகன் தனஸ்தான அதிபதியும் 2 பேரும் பரிவர்த்தனை யோகம் அடைகிறதுனால பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான விஷயங்கள் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால்
சப்தமத்தில் கேத்து பகவான் இருக்கிறதுனால எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் ரொம்பவும் ஜாகிரதையாக பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்பவும் நல்லது. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி ராசியிலேயே நீச்சம் பெற்றிருந்து அவர் 6ஆம் தேதி 6/5/2024 அன்றைக்கி மாறி 2ஆம் இடத்துக்கு போகிறார். இந்த காலகட்டம் வரலும் நீச்ச பங்கம் அடைகிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. நீச்ச பங்கம் ஆகிறதுனால உங்களுடைய படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப ஜாகிரதையாக பண்ணுறது நல்லது. அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணிவிட்டு ரிட்டர்ன்ஸ் அதுக்கு வரலையேன்னு யோசிக்க வேண்டாம். ஏன்னா 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதும் 7.5 சனி ஆரம்பிச்சிருக்கிறதும் தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இன்ப சுற்றுலா செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 6ஆம் இடத்து அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால செலவுகள் கொஞ்சம் அதிகமாகக்கூடிய காலகட்டம். புதிய கடன் வாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிநாதன் 3ஆம் இடத்திற்கு பயிற்சியாகி போகிறார் 1/5/2024. இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா 3ஆம் அதிபதி 3க்கு 2ஆம் இடத்துல இருக்கிறது. அதன் மூலியமாக பார்த்திங்கன்னா முயற்சிகளில் சிறு சிறு பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மூலியமாக பார்த்திங்கன்னா அவர் மறைந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் தன்னுடைய அதாவது நட்பு இல்லாத எதிரியின் வீட்டில் போய் அவர் அமர்ந்திருக்கார் குரு பகவான். அதனால் பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த மாட்டார். புதிய முயற்சிகள் எடுக்காமல் இருக்கிறதே நல்லது. புதிய முயற்சிகள் எடுத்திங்கன்னா அங்கே சிறு சிறு பிரச்சனைகள் மூலியமாக அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே பாதிக்கப்படும். அதாவது வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. தொழில் அதாவது வேலை செய்யக்கூடியவர்களுக்கு பார்த்திங்களேனால் ஏற்றம் கிடைக்கும். அதாவது வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய அதாவது மேலதிகாரிகள் மூலியமாக பாராட்டப்படுவீர்கள். அதை தவிர உங்களுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், ப்ரமோஷன் கிடைக்கும். இதெல்லாம் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதி உங்களுடைய ராசியிலே இருக்கிறதும் 2ஆம் இடத்துல சூரிய பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். ராசியிலேயே ராகு பகவான் இருக்கிறதுனால அபரிமிதமான பிரம்மாண்டமான திங்கிங் அதிகமாக ஓடும். மனசுக்குள்ளே நிறைய விஷயங்கள் ஓடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஒரே நேரத்தில் ஒரு 7-8 வியாபாரங்களை எடுத்து பண்ணி அதில் எது நிறைய வரும் பணம் வரும்ன்ற பார்க்கக்கூடிய மனநிலை வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த மாதத்தில் பார்த்தடையானால் உங்களுடைய தாயின் உடல்நிலையில் நல்லபடியான ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா 4ஆம் அதிபதி 2ஆம் இடத்துக்கு போகிறதும் சூரியனோட சம்பந்தம் படுறதும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது. மொத்தத்தில் பார்த்திங்கன்னா பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது, பொருள் வரவிற்கு பஞ்சம் இருக்காது. பேச்சில் மட்டும் சற்று கவனம் தேவை. உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்கணும். இருந்தாலும் நல்லபடியாகவே இருக்கும். சூட்டு சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டம். ஏன்னா 7.5 சனி வேறு இருக்கிறதுனால விரயங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். படிக்கக்கூடிய மாணவர்கள் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். தொழிலில் நல்ல அபரிமிதமான ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக இருக்கும். அதை தவிர சொந்த தொழில் செய்பவர்கள் நல்லபடியாக இருக்கும். பார்ட்னர்ஷிப் தொழிலில் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, தங்கம் வச்சு முதலீடு செய்து பண்ணுறவங்க, அதாவது தங்கம் இந்த வியாபாரிகள், தங்க ஆசாரிகள், அதாவது நகாச வேலைகள் செய்யக்கூடிய ஆசாரிகள், அதை தவிர டீச்சர்ஸு, ப்ரொஃபஸர்ஸு, அந்த தொழிலில் இருக்கக்கூடிய விவசாயிகள், அது ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும். எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டில் கடல் வாழ் உயிரினங்களை வச்சு வியாபாரம் பண்ணுறவங்க, அவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும். இந்த மாதத்தில் பார்த்தேனால் உங்களுடைய ராசிக்கு இந்த தங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு திடீர் ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது. ப்ரொஃபஸர்ஸு, இந்த எஜுகேஷன் அப்ளிகேஷன் விற்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையும். மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இந்த மீன ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமான மாதமாக இருக்குது. இந்த மாதத்தில் சில நாட்கள் நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. அது சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்றது 23ஆம் தேதி 23/4/2024 25/4/2024 வரலும் உண்டான நாட்களில் சந்திராஷ்டம நாட்கள். அதனால் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டி இருந்ததுன்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரத்தை பண்ணிவிட்டு பண்ணுங்க. 1/2 டம்ளர் பசும்பால் அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் கொண்டு போய் கொடுத்துட்டு அபிஷேகத்தை கொடுத்துட்டு நீங்கள் வேலையை செய்யுங்க. நல்லபடியாக தடங்கல்கள் வராமல் இருக்கும். இதை தவிர உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் அருகில் இருக்கக்கூடிய நாமக்கல் ஆஞ்சநேயரை போய் வழிபட்டுட்டு வர்றது ரொம்பவும் நல்லது. ஏன்னா அங்கே போயிட்டு ஒரு மஞ்சள் கலர் வஸ்திரத்தையும் தானம் கொடுத்துட்டு வர்றதும், முல்லைப்பூ ஒரு 2 முழம் 4 முழம் வாங்கி கொடுக்கறதும் நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் இந்த மாதத்தில் கண்டிப்பாக